Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். நாளைக்கு கோகுல அஷ்டமி, கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் நாளைக்கு நடக்க போகிறது கிருஷ்ண ஜெயந்தி கிடையாது, கோகுல அஷ்டமி தான். கிருஷ்ணர் பிறந்த கோகுல அஷ்டமி தேதி, அதுக்கப்புறம் அவரோட ரோஹிணி நட்சத்திரம், இது ரெண்டும் சேர்ந்து வரதை தான் நம்ம எப்பயும் கொண்டாடுவோம். ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா தனித்தனியாக வருது. கோகுல அஷ்டமி தனியாக வருது, கிருஷ்ண ஜெயந்தி தனியாக வருது. நாளைக்கு வர்றது வந்து பார்த்திங்கன்னா கோகுல அஷ்டமி, கிருஷ்ணர் பிறந்த அந்த திதி நாள் தான் நாளைக்கு வந்து வருது. ஸோ இந்தியாவில் இருக்க பல நாடுகளில் இந்தியாவில் இருக்க பல ஊர்களில் நார்த் சைடு, அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டிலையுமே கோகுல அஷ்டமி தான் கொண்டாடுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுவாங்க, அது அடுத்த மாதம் வருது. நாளைக்கு சாமி கும்பிட நினைக்கிறவங்க என்ன மாதிரி விரதம் இருந்து இல்லை விரதம் இல்லாமல் கும்பிட்றவங்களா இருந்தால் எப்படி கும்பிடணுன்றத வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக குழந்தைக்காக வெயிட் பண்ணுறவங்க இந்த கோகுல அஷ்டமியை எப்படி சாமி கும்பிடணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கூடவே என்ன டைமில் சாமி கும்பிட்றது நல்லது அதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கோகுல அஷ்டமி, சஷ்டி விரதம், இன்னும் நிறைய விரதங்கள் இருக்குது. நம்ம குழந்தைக்காக வேண்டி நம்ம ஒருத்தவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, ரெமிடி எடுக்கிறது, இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் ஒரு கடவுள் நம்பிக்கையோட முழு பக்தியோட மனசுலேருந்து நம்பிக்கையாக விரதம் இருந்தால் நடக்கும் அப்படின்றது உண்மை. உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு இருக்காதீங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, இது நடக்கும் பழிக்கும்னு கடவுள் மேலே பக்தி நம்பிக்கை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து விரதங்கள் இருங்க, தப்பே கிடையாது. விரதம்ன்றது நம்ம ஃபுல்லாக பட்னி கிடக்கணும் அப்படின்னு கிடையாது. உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் இருந்தால் போதும். இப்போ விரதம் இருந்து எப்படி கும்பிடணும், விரதம் இல்லாமல் எப்படி கும்பிடணும்னு பார்க்கலாம். விரதம் இருந்து கும்பிட்றவங்களா இருந்தால் நாளைக்கு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் விரதம் இருக்கணும். தண்ணி மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருக்கலாம். எல்லாருனாலையும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருக்க முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க நீங்கள் வந்து ஒரு பால் பழம் காலையில் எடுத்துக்கலாம். மத்தியானம் ஒரு டம்ளர் பால் பழம் வந்து நீங்கள் எடுத்துக்கிறலாம். இல்லைனா ஏதாவது ஒரு வேளை மட்டும் சாப்பிட்ருங்க. காலையில் ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வரைக்கும் எதுவுமே சாப்பிடாமல் தண்ணி மட்டும் குடிச்சிட்ருங்க. பழங்கள் எடுத்துக்கலாம். பழம் மட்டும் காலையில் ஒரு பழம், மத்தியானம் ஒரு வாழைப்பழம், தண்ணி, அந்த மாதிரி பழம் எடுத்துகிட்டு உங்களால் எந்த மாதிரி முடியுதோ அந்த மாதிரி இருக்கலாம். டீ, காஃபி, ஸ்நாக்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து விரதம் இருக்கும்போது இருக்காதீங்க. பால் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி விரதம் இருந்து நீங்கள் சாமி கும்பிட்டுக்கலாம். காலையில் 10:30 11:50 வரைக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு விரதத்தை ஆரம்பிக்கலாம். இல்லை அதுக்கு முன்னாடியே நீங்கள் குளிச்சுட்டு விரதத்தை வந்து ஆரம்பிச்சுக்கலாம். அந்த நேரத்தில் சாமி கும்பிட்றது நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் 6 மணிக்கு மேலே திரும்ப சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் வந்து விரதத்தை விட்டுக்கலாம். இப்போ விரதம் இல்லாமல் கும்பிட்றவங்கள அவங்களும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி காலையில் 10:30 11:50 வரைக்கும், அதுக்கப்புறம் ஈவினிங் 6 மணிக்கு மேலே 2 தடவை சாமிக்கு விளக்கு பொருதி நீங்கள் வந்து நெய்வேத்தியம் பண்ணி நீங்கள் வந்து சாமி கும்பிட்டுக்கலாம். கிருஷ்ண ஜெயந்தி அப்போ பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம அம்மா என்னெல்லாம் பண்ணுவாங்க, வீட்டில் ஏதாவது பலகாரங்கள், உருண்டை, சீடை, இந்த மாதிரி முறுக்கு, தட்டை இதெல்லாம் செய்வாங்க. இல்லைன்னா கடைகளில் வாங்கி அதை நம்ம சாமிக்கு வச்சும் நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரியே சீடை, முறுக்கு, தட்டை உங்களால் எது வாங்க முடியுதோ வாங்குங்க. குறிப்பாக என்ன சாமி கும்பிடும்போது காலையில் ஈவினிங் 2ல் ஏதாவது ஒரு நேரம் வச்சா போதும். 2 தடவையும் புதுசாக நம்ம நெய்வேத்தியம் வைக்கணும்னு கிடையாது. ஏதாவது ஒரு வேளை வச்சா போதும். பால், தயிர், மோர், நெய், வெண்ணெய், இது 5ஐயும் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. இல்லை இதில் உங்களுக்கு எது வைக்க முடியுதோ, பாலோ தயிரோ வெண்ணெயோ ஏதாவது 1 2 வச்சா கூட போதும். நம்ம எந்த அளவுக்கு நமக்கு மனசுருகி நம்ம சாமிகிட்ட வேண்டுறோமோ அதுதான் ரொம்ப முக்கியம். நெய்வேத்தியம் எல்லாமே 2வது தான். அது போக சக்கரை பொங்கல், பாயாசம், இந்த மாதிரி எது உங்களுக்கு பண்ண முடியுதோ நீங்கள் அதுக்கிட்ட அதை சாமிக்கிட்ட வச்சு நீங்கள் விளக்கு பொருதி மனசுருகி வேண்டி, கிருஷ்ணா அடுத்த வருஷம் இந்த வீட்டில் ஒரு குழந்தை சத்தம் கேட்கணும், உன்ன மாதிரி ஒரு குழந்தை வந்து எனக்கு வந்து பிறக்கணும் கடவுளே, ஆணோ பெண்ணோ எனக்கு நல்லபடியாக பிறக்கணும், அடுத்த கிருஷ்ண ஜெயந்திக்கு குழந்தை எனக்கு இருக்கணும், இல்லைனா நான் ப்ரெக்னென்ட் ஆகாது இருக்கணும், அடுத்த கிருஷ்ண ஜெயந்திக்கு குழந்தை பிறந்தால் நான் வேஷம் போடுறேன், இந்த மாதிரி நிறைய மனசில் வேண்டிக்கிட்டு நீங்கள் வந்து நல்லபடியாக வந்து அடுத்த வருஷத்தில் நம்ம ப்ரெக்னென்ட் ஆயிடுவோம், இல்லைனா குழந்தை பிறக்கும் அப்படின்னு உண்மையாக மனசுலேருந்து 100% நம்பிக்கையாக வேண்டிட்டு நாளைக்கு நீங்கள் விரதம் வைங்க. அப்படி விரதம் வைக்காதவங்க நான் சொன்ன மாதிரி காலையில் ஈவினிங் 2 தடவை நெய்வேத்தியம் பண்ணி நீங்கள் வந்து சாமி கும்பிடலாம். அதே மாதிரி கிருஷ்ண ஜெயந்தி அப்போ அந்த பாதம் வரையணும். வீட்டு வாசல்லேருந்து உங்கள் பூஜை ரூம் வரைக்கும் கிருஷ்ணர் வர மாதிரி நினச்சிட்டு அரிசி மாவை கலந்து தண்ணியில் துணி வச்சு இல்லைனா கை வச்சு உங்களுக்கு எப்படி முடியுதோ நீங்கள் பாதம் வந்து வரைங்க.
அதே மாதிரி நீங்கள் சாமி கும்பிட்றீங்கள்ல, நெய்வேத்தியம் பண்ண அந்த பிரசாதம், ஸ்நாக்ஸு, வெண்ணெய் இல்லைனா சீடை, முறுக்கு இந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா அது வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களை வர வச்சு, பக்கத்து வீட்டில் யாராவது இருக்காங்க, வீட்டு பக்கத்தில் யாராவது குழந்தைங்க விளையாடுறாங்க, இல்லை தெரிஞ்சவங்க அக்கம் பக்கத்தில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம், போய் கொடுக்கலாம். இல்லைனா வீட்டில் வர வச்சு அந்த குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம். இல்லாதவங்க குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறது, சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நாளைக்கு ஏதாவது பண்ணுறது ரொம்ப 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 நல்லது. நம்ம கடவுளுக்கே நேரம் பண்ணுற மாதிரி. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நீங்கள் பண்ண வேண்டியது. நேரம்னு பார்த்தீங்கன்னா காலையில் 10:30லேருந்து 11:50 வரைக்கும் காலையில் சாமி கும்பிடுங்க. இல்லைனா ஈவினிங் 6 மணிலேருந்து நீங்கள் எப்போனாலும் சாமி கும்பிடலாம். அடுத்த மாதம் 15 நினைக்கிறேன், டேட் எனக்கு தெரியல, கரெக்டாக 15ஆம் தேதி அடுத்த மாதம் இது கிருஷ்ண ஜெயந்தி வருது. அப்பையும் நீங்கள் சாமி கும்பிட்றவங்க, விரதம் இருக்கிறவங்க இருக்கலாம். பட் நாளைக்கு வருது ரொம்ப 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 முக்கிய கிருத்திகையும் வருது. அது முருகனுக்கும் ரொம்ப ரொம்ப முகந்த நாள். அதனால் நீங்கள் சாமி கும்பிடும்போது நாளைக்கு முருகனையும் மனசில் நினச்சிட்டு நீங்கள் சாமி கும்பிடலாம். இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க. என்னோடய பேர் ஸ்ரீஜா. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.